நான் வாழ்ற வாழ்க்கை என்னை சுத்தி வாழ்றவங்க மத்தியில நான் தேவனுக்கு மகிமையாய் சாட்சியா வாழணும் அப்படின்னா ரெண்டு காரியங்கள் இருக்கு. ஒன்று, என் வாயை திறந்து சுவிசேஷத்தை அறிவிப்பது நிமித்தமாய் நான் இயேசுவுக்கு சாட்சியா நிற்கிறேன். ஒண்ணு. ரெண்டாவது, என்னுடைய சொந்த வாழ்க்கையில நானே சாட்சியா நிற்கிறேன். எதற்காக அப்படின்னு கேட்டா, சுவிசேஷத்தை அவங்க மத்தியில போய் ரீச் பண்றதுக்காக. அநேகர் தன் கூட இருக்கக்கூடிய அநேகர் மத்தியில இயேசுவை பத்தி பேசுறதுக்கு ஒரு கூச்சமா இருக்கு, தயக்கமா இருக்குது, அது எப்படி அவங்க கிட்ட சொல்றது ஒரு மாதிரி பண்ணுது அப்படின்ற உணர்வு யார் யார்கிட்டலாம் உனக்கு வருதோ அவங்க கிட்ட எல்லாம் உன் பேரை நீ கெடுத்து வச்சிருக்கின்றது மட்டும் தான் அர்த்தம். ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற சுவிசேஷ வேலையை நான் இங்க செய்து முடிக்கிறதுக்கு முன்பாக இயேசு வந்தாலோ இல்ல ஒருவேளை நான் செத்து போயிட்டேன் அப்படின்னா நியாயத்தீர்ப்பினால கணக்கு கூட ஒப்புவிக்க நான் கடமைப்பட்டிருக்கேன். அவர் கொடுத்திருக்கிற சுவிசேஷ வேலையை நான் சாகிறதுக்கு முன்னாடி நான் ப்ராப்பரா நான் செஞ்சு முடிக்கணும். அப்படின்னா என்னை தேவ நீதிமன் ஆக்கிட்டாருன்ற அந்த கிருபையின் மென்டாலிட்டி வாழ்ந்தா மட்டும் பத்தாது. அந்த கிருபையின் மென்டாலிட்டியில் இருக்கக்கூடிய நானு அதை கிரியில காட்டுகிறவனாகவும் நீங்க வாழணும். கிறிஸ்துவுக்கான சாட்சியா என் சுயநீதியாகவும் வாழ்ந்து காட்டணும். அதை மக்கள் பார்ப்பாங்க. அப்போதான் அவங்க கிட்ட இயேசுவை பத்தி சொல்லும் பொழுதுதான் அவங்க வந்துட்டு ஏற்றுக்கொள்வார்கள். ஏற்றுக்கொள்றானோ இல்லையோ, அட்லீஸ்ட் நீ சொன்னீங்கன்னா காது கொடுத்தாது கேட்பான்.